நமஸ்காரம். என்னுடைய கோயில் பயணம் நம்ம பார்க்கக்கூடிய வைஷ்ணவ திவ்ய தேசங்களில் மிக முக்கியமான காஞ்சி மாநகரில் பெரிய காஞ்சியில் இருக்கக்கூடிய உலகளந்த பெருமாள். ஏற்கனவே நம்ம திருக்கோவலூர் பற்றி பார்த்தோம். திருக்கோவலூருக்கும் காஞ்சி மாநகரில் இருக்கக்கூடிய உலகத்தானுக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு. அதை இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடியார்கள் வாழ ரங்கன் நகர் வாழ சிறகோப்பந்தம் தமிழ் நூல் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டு வாழியே. இந்த ஊரகத்தான் பெருமாள் ஆர்கியாலஜிகள் சர்வே படி கிட்டத்தட்ட நம்ம சப்தமோக்ஷபுரியில் ஒன்றான காமாட்சி அம்மன் கோயிலிருந்து ஒரு ஒரு 10 நிமிடங்கள் நடந்து போனாலே நம்ம இந்த கோயிலை சென்றடைஞ்சிடலாம். மேற்கு பார்த்த திவ்ய தேசம். இந்த திவ்ய தேசம் ரொம்ப பழமை வாய்ந்த திவ்ய தேசம். காமாட்சி அம்மனுக்கு எப்போ உட்பட்ட காலத்தில் அதே சமயத்தில் உருவான கோயில் தான் இந்த ஊரகத்தான் கோயில். மகாபலி சக்கரவர்த்திக்கு அவருடைய ஆசைக்கு இணங்க வாமனன் திருவிக்கிரமனாக காட்சியளித்த அற்புதமான இடம் இந்த இடம். இதை சொல்லும்போதே அப்படியே புல்லரிக்கிறது. அவ்வளோ விசேஷமான ஒரு கோயில். பல அதி அற்புதங்களை உள்ளடக்கிய சிறப்புமிக்க கோயில். பெருகாஞ்சியில் ரொம்ப முக்கியமான ஒரு திவ்யக்ஷேத்திரம். ஊரகத்தான், நீரகத்தான், காரகத்தான், கார்வானம், இந்த 4 பெருமாள், இந்த 4 பெருமாள்களும் இந்த திவ்யக்ஷேத்திரத்தில் உள்ளடக்கிய ஒரு முக்கியமான க்ஷேத்திரம். இந்த 4 தனித்தனி திவ்ய தேசங்கள். 4 மங்களாசாசனம் திருமங்கையாழ்வார்களால் பாடல் பெற்ற ஸ்தலம். முதல்ல நீரகத்தான். இதில் அழகாக சொல்கிறார் திருமங்கை வாழ்வார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, பெருமாள் நீராக இருக்கிறார், நீரை தேக்கி வைக்கின்ற மேகமாக இருக்கிறார். அந்த மேகம் எங்கு இருக்கிறது என்றால் வானத்தில் இருக்கிறது. அந்த வானமாகவும் இருக்கிறார். இந்த 3மே எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம திருவிக்கிரமன் கிட்ட பார்க்கலாம். இந்த திருவிக்கிரமன் ஆகிய ஊரகத்தான் நமக்கு காட்சி அளிக்கிறது. நமக்கு முக்கியமான இந்த நீராக நமக்கு பெருமாள் இருக்கிறத இந்த க்ஷேத்திரத்தில் 4 திவ்ய தேசங்களாக ஒரே பாடலை பெற்ற க்ஷேத்திரம் இந்த ஊரகத்தான் கோயில். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருக்கோவலூருக்கும் இதுக்கும் அப்புறம் சீர்காழியில் இருக்க உலகளந்தாருக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னா, திருக்கோவலூரில் தன்னுடைய வலது காலை தூக்கி தனது வலது கையில் சங்க வச்சுட்டு உலகத்தை அளந்தார். ஆனால் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய உலகளந்த பெருமாள் மகாபலி சக்கரவர்த்திக்கு அவருடைய வார்த்தைக்கு இணங்க பூலோகத்தில் இருக்க ஒவ்வொருவருடைய தலையையும் தொட்டு அதே போல் தண்ணீரையும் அளந்து இறுதியாக 3வது அடியாக தன்னுடைய தலையில் அவருடைய கால் திருவடிகள் வைக்க வேண்டும் அப்படின்றது மகாபலி சக்கரவர்த்தியுடைய ஆசை. அதே போல் அளந்து அதே போல் அவருடைய இன்றைக்கும் நீங்கள் போய் அங்கே சேவிச்சிங்க அப்படின்னா பிரம்மாண்டமான கிட்டத்தட்ட 35 அடி உயரம் உள்ள திருவிக்கிரமனாக காட்சியளிப்பார். அவருடைய இடது காலை தூக்கி அழகாக அவர் கட்டின்னு இருக்க அந்த கச்சம் அப்படியே அற்புதமான வேலைப்பாடுகளால் நமக்கு அந்த ஜரிகையோட பண்ணியிருப்பான். எவ்வளோ அடிக்கு அவர் உயர்த்துறாரோ அந்த அளவுக்கு அவருடைய கச்சம் அப்படியே நீண்டுட்டே போகும். இது போய் நீங்கள் அங்கே அனுபவித்து பார்த்தீங்க அப்படின்னா அது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். திருவிக்கிரமனுடைய தலை மேலே தன்னுடைய வலது காலை வச்சுட்டு அற்புதமாக காட்சி அளிப்பார். இங்கே பெருமாள் ஆழ்வாருடைய பாடல்படி நீராக இருக்கிறார், நீரை தருகின்ற மேகமாக இருக்கிறார், மேகம் தங்குகின்ற வானமாக இருக்கிறார். இது 3மே சேர்ந்து தான் திருவிக்கிரமனா நமக்கு காட்சியளிப்பார். அவ்வளோ அற்புதமான கண்கொள்ளா காட்சி. நீரகத்தான் இங்கே ஜெகதீஸ்வர பெருமாள், நிலமங்கை நாச்சியார். இவர் பெருமாளை சேவிக்க வரக்கூடிய ஒவ்வொரு பக்தாக்களுக்கும் நீராக உருகி அவர்களுக்கு காட்சி அளிக்கிறார். அந்த நீர் எங்கேருந்து வருது அப்படின்னா
கார் கார் மேகம், கரும நிறம் கொண்ட கருணையான மேகத்திலிருந்து வருகிறது. இதுதான் வந்து திருமங்கை ஆழ்வார் அழகாக பாடியிருப்பார். அது ஒரு திவ்ய கஷேத்திரம். அதுக்கு அடுத்தது வந்து ஊரகத்தான் தான் வந்து இங்கே திருவிக்கிரமன். இதுக்கு இந்த திருவிக்கிரமனை நீங்கள் சேவிக்க போகும்பொழுது ஒரு சின்ன இரும்பு கதவுல உள்ள வந்து ஆதிசேஷனுடைய வடிவத்தில் ஊரகத்தான் இருப்பார். அவர் தான் வந்து ரொம்ப விசேஷமான கஷேத்திரம். இன்றைக்கி ஜோதிடத்திலையும் பல ஏனைய ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஜாதகத்தை பார்த்துட்டு இதில் சர்ப்பத்துடைய தோஷம் இருக்குது அப்படின்வான். உலகத்திலேயே எப்பேற்பட்ட சர்ப்ப தோஷமும் யோகமாக மாறணும் அப்படின்னா இந்த கோயிலில் போய் ஊரகத்தான் ஆதிசேஷனுக்கு நீங்கள் பால் பாயசம் பண்ணி அங்கே வருகின்ற மக்களுக்கு உபயம் பண்ணுறீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த தோஷம் யோகமாக மாறும். எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும். அவ்வளோ அற்புதங்களை உள்ளடக்கிய கோயில் வந்து ஊரகத்தான் ஆதிசேஷன் கோயில். இந்த கோயிலில் நீங்கள் போய் காலடி வைக்கிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஜாதகமே வந்து மாறி யோகங்களாக வேலை செய்யும். அவ்வளோ சக்தி வாய்ந்தது. அடுத்த திவ்ய தேசம் இது ரெண்டுமே வந்து மேற்கு பார்த்த பெருமாள் சேவை சாதிப்பார். அதே போல் அடுத்ததாக 52வது திவ்ய தேசமான கார்மேகம். அதாவது கார்மேகம் காரகத்தான் சொல்லுவார். இந்த கார்மேகம் அப்படின்றது வந்து இந்த நீர் மேகத்தில் இருக்கின்ற நீர் நமக்கு மழையாக பொழிகிறது. அந்த கார்மேகம் அப்படின்றது கருணாகர பெருமாளாகவும் பத்மாவதி தாயாராகவும் சேவை சாதிக்கிறார். அதுக்கு அடுத்ததாக 4வதாக வரக்கூடிய 53வது திவ்ய தேசமான கார் வானம்னா இந்த கார் மேகம் அப்படின்றது வானத்தில் இருக்கக்கூடியது. அந்த கார் மேகம் தான் கருணாகர பெருமாளாகவும் அதே போல் தாயார் கமலவல்லி தாயாராகவும் நமக்கு சேவை சாதிக்கிறார். பொதுவாக இந்த கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா தாயார் வந்து அமுதவல்லி தாயாராகவும் ஆரணவல்லி தாயாராகவும் பொதுவாக ஊரகத்தான் நம்முடைய திருவிக்கிரமனுக்கு தாயாராக காட்சியளிக்கிறார். தாயார் இங்கே வந்து கிழக்கு நோக்கிய முகமாகவும் பெருமாள் அதாவது திருவிக்கிரமன் மேற்கு நோக்கிய முகமாகவும் இருப்பார். இந்த கோயிலில் ஆண்டாளுக்கு தனி சன்னதியும் உண்டு, மணவாள மாமணிகளுக்கும் உண்டு, ராமானுஜருக்கும் உண்டு தனி சன்னதிகள். இவ எல்லாமே கிழக்கு நோக்கி திருக்கோலத்தில் இருப்பாள். இந்த கோயிலுக்கு நீங்கள் போய் சேவிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகமோ உங்களுடைய வாழ்க்கையோ எப்படிப்பட்ட கஷ்டத்திலும் நீங்கள் இருந்தாலும் நீங்கள் வச்ச ஒரு 30 நாட்களில் நிச்சயமாக பெரிய மாறுதல்கள் அப்படின்றது ஏற்படும். இந்த கோயில் அவசியம் சேவிக்க வேண்டிய முக்கியமான பெரிய கஞ்சியில் இருக்கக்கூடிய திவ்ய கஷேத்திரம். 4 திவ்ய தேசங்கள் மங்களாசாசனம் பண்ணப்பட்டு ஒரே கோயிலில் இருக்கக்கூடிய பக்கத்திலே அருகாமையிலே இருக்கக்கூடிய சன்னதிகள் அவசியம் சேவிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கோவில். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் சீர் திருவடிகளே சரணம். ஆண்டாள் பிச்சுக்கலிங்கம் திருவடிகளே சரணம் சரணம் சரணம்.